பாஜக வந்து மிகப்பெரிய அளவில், அதாவது ரொம்ப 2% 3% இருந்த ஒரு கட்சி திடீர்னு அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா தமிழகத்தில் பாஜக மட்டும்தான். முனைப்போட செயல்படுறது 2 கும்பல் இருக்கு. ஒன்று வந்து இந்த திராவிடிய மாடல் கும்பல், திமுக, அந்த அள்ள கைகள் அதெல்லாம் சேர்ந்து அதனுடைய சம்பந்தப்பட்ட பத்திரிகையாளர்லாம் உட்கார்ந்து இருந்துட்டு ஏதோ இவங்க தான் முடிவு பண்ணி அண்ணாமலையை மாற்றுற மாதிரி ஒரு பெரிய ஏதோ ஒப்பாரி வச்சுட்டு கிடக்குறாங்க. ஏன் அண்ணாமலையினால திமுக அழியுது, அதான உண்மை. சத்யராஜ் திமுகவினுடைய ஒரு கொத்தடிமை, தீவிரமான கொத்தடிமையா, அதுக்கு இங்கே இவ்வளோ தூரம் வெற்றி பெற்றிருக்கு. காசு கொடுத்து தான் வாங்கினாலும் அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்கல்ல, இப்போ யோக்கியன்ல இவங்கெல்லாம். அதனால் அது ஒரு இந்து விரோத கும்பல். அது இந்த இன்னொன்று நடக்க பிரகாஷ்ராஜ், சத்யராஜ், இது எல்லாமே அந்த கும்பல் தான். கங்கனா ராவத்தை வந்து தேர்ந்தெடுத்து பதவி இருக்குன்னு அவ்வளோதான். இவங்களை வந்து ஒருத்தி வந்து ஏர்போர்ட்டில் வச்சு அடிக்கிறா, கன்னத்தில் அடிக்கிறா. அப்போ அடிக்கிறத எப்படி சேர நியாயப்படுத்துறது? இந்த புண்ணாக்கு மாடம் எப்படி நியாயப்படுத்துறாரு? அதை பிராமணனை தமிழகத்தில் முழுக்க 40 60 70 வருஷமா வந்து திட்டிகிட்டே இருக்காங்க. இந்த திராவிடியா மாடல் கும்பல் திட்டிக்கிட்டே அலையுது. இந்த திகாரன் திமுககாரன் இல்லைன்னு திட்டிகிட்டே அலையிறான். சோட்டில் அடிப்புமா, நம்ம திருப்பி அடிக்கலாமா? திருமாவளவனுடைய ராசி என்னன்னு தெரியல. இந்த திமுக அமைச்சர்களும் ஒருத்தனை அவருக்கு வந்து ஒரு நல்ல நாற்காலி கூட கொடுக்க மாட்டாங்க, பிளாஸ்டிக் சேர் தான் கொடுத்துட்டு கிடக்குறாங்க. இந்த தேர்தலுக்கு பிறகு பாருங்கள், 2026 தேர்தல் நகரும் போது பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் கூட போய் கூட்டணி வைப்பார், திமுக கூட போய் இந்த இடிஎம்கேயும் டிஎம்கேயும் கூட்டணி வைப்போம். இந்த வார்த்தையை நான் பயன்படுத்திட்டே வந்தேன். பாருங்கள், அநேகமாக 2026 இதான் நடக்கும். மோடி வந்து வெற்றி தனி மெஜாரிட்டி கிடைக்கல பாஜக அணிக்கு அப்படின்னு சொன்ன உடனே பாதாளத்தில் போய் விழுந்துச்சு. 36 லட்சம் கோடிக்கு அதை வந்து பங்கு வீழ்ச்சி கண்டது. என்ன காரணம்? இந்த பப்பு வந்து அந்த நாட்டுக்கு தலைவராக வந்தாங்கன்னா நாடு விளங்காது, எவனும் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்கிறது அப்பட்டமாக வெளிப்படையாக தெரிஞ்சா இல்லையா? இதுதான் உண்மை. சந்திரபாபு நாயுடு ஆந்திராவினுடைய முதலமைச்சராக வந்ததுனால யாருக்கு பெரிய நஷ்டம் அப்படின்னா நமக்கு தான் நஷ்டம். தமிழ்நாட்டுக்கு என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரவே வராது. இன்னொரு 6 மாதத்தில் பாருங்கள், பாஜக தனி மெஜாரிட்டி வந்துடும். இந்த சுயேட்சை சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நாங்கள் பாஜகவில் இணைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு க்ளீனாக 273 தாண்டி வருவாங்க. பாருங்களேன், 6 மாதம் கூட ஆகாது. இது வந்து சந்திரபாபு நாயுடுக்கும் தெரியும், நிதிஷ்குமாருக்கும் தெரியும். டிஎன் நியூஸ் 24 ஒரிஜினல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோட இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். சார், நடந்து முடிந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஜக தனியாக வந்து பெற்ற வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 11% சார். இது என்ன வாக்கு சதவீதமா, இது என்ன வளர்ச்சி அப்படின்னு சொல்லி விமர்சனம்லாம் வருது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது உண்மையை சொல்ல போனால் தமிழகத்தில் இந்த தேர்தலில் வந்து வெற்றி அப்படின்னு சொன்னால் அது பாஜகவை தான் சொல்ல முடியும். பாஜகவுக்கு தான் உண்மையான வெற்றி. 2வது வெற்றியை சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து நாம் தமிழர் தான் சொல்லணும், என்னுடைய பார்வை. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, திமுக வந்து போன 2019 தேர்தலை விட இந்த தேர்தலில் அவங்க அவ்வளோ பெரிய மெகா கூட்டணி அதெல்லாம் வச்சுருந்தாங்க கூட ஒரு 7% ஓட்டை இழந்திருக்காங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அது நோட்டாவுக்கு கீழே உள்ள கட்சி, ஒத்த ஓட்டு பாஜக, இப்படியெல்லாம் இருந்த ஒரு பாஜகவை இன்னைக்கு வந்து 11.24% ஓட்டு வாங்குற அளவுக்கு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அவருடைய கடுமையான உழைப்பினால அந்த அளவு வளர்ந்துருக்குங்கிறது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, பாஜக வந்து தமிழகத்தில் எங்கே இருக்குன்னு தான் கேட்டாங்க. பாஜக எங்கே இருக்குது, அதுக்கு காலம் கிடையாது, தலையும் கிடையாது, இப்படிலாம் பேசினார் ஜெயக்குமார் முதற்கொண்டு எல்லாருமே நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பாஜகவை தமிழகம் உண்மையிலேயே வந்து பாஜக வந்து இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் இருக்கும்போது வந்தது. கன்னியாகுமரியில் கொஞ்சம் உண்டு, அப்புறம் தென்காசியில் கொஞ்சம் வளர்ந்துருந்து, அப்புறம் கோயம்புத்தூர் ஏரியாவில் கொஞ்சம் பாஜக இருந்தது, அப்புறம் வந்து ராமேஸ்வரம் பகுதியில் கொஞ்சம் பாஜக இருந்தது. இப்படித்தான் வந்து பாஜகவினுடைய இதே இருந்துச்சு. மற்ற இடங்கள் நிர்வாகிகள் இருப்பாங்க, கட்சி பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் சேரலை. ஆனால் இப்போவும் எல்லா இடமும் பட்டி தொட்டியெல்லாம் கரெக்டாக எல்லா வீட்டுக்கும் போய் சேர்ந்துட்டு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எல்லா கிராமத்துக்கும் போய் சேர்ந்துட்டு அதை நம்ம மறுக்க முடியாது. அது காரணம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ். அவர் வந்த பிறகு இளைஞர்கள் மத்தியில் புது வாக்காளர்கள் எல்லாருமே வந்து பாஜக தான் இந்த வாட்டி ஓட்டு போட்டிருக்காங்க. அதை நம்ம வந்து கண்கூட பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம், தமிழகம் முழுக்க பணம் கொடுத்துருக்காங்க. திமுக தரப்பில் இருந்து தமிழகம் முழுக்க பணம் கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே கொடுக்காத இடம் எந்த தொகுதி, ஒரு தொகுதியில் கொடுக்கல. கம்யூனிஸ்டுக்காரன் அவங்க பெரிய யோக்கியனா பேசிட்டு தெரிவாங்க. அவங்களே திருப்பூர்லலாம் எனக்கு தெரிஞ்ச நண்பர் அங்கே திருப்பூரில் இருக்காங்க, அவங்களே சொன்னாங்க கம்யூனிஸ்டுக்காரன் பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்னாங்க. அப்போ வந்து இதான் நிலவரம். அப்போ பணம் நீங்கள் என்ன வேணாலும் இவ்வளோலாம் பணம்லாம் கொடுத்து அவங்களுடைய திமுகவுக்கு எதிராக திரும்பின ஓட்டை கூட அவங்க வாங்கியிருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோத்தையும் தாண்டி அண்ணாமலை வந்து இவ்வளோ ஓட்டு பாஜகவை கொண்டு சேர்த்துருக்காருன்னு மிகப்பெரிய விஷயம். அதுமாதிரி கோயம்புத்தூர்லலாம் பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. அங்கெல்லாம் வந்து 10,000 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபா வரைக்கும் அந்த இடங்கண்டு ஆளக்க பொறுத்து கொடுத்துருக்காங்க. இன்னும் சில இடங்களில் வந்து கோல்டு காயின்லாம் கொடுத்ததாக சொன்னாங்க.
அப்புறம் வந்து டிஆர்பி ராஜா, அது வந்து சாராய கடையெல்லாம் ஓனர், இது சாராய ஆலைகள், சாராய வடிகையில் ஓனராக இருக்கார். அவர் அங்கே போய் அமைச்சர் வேறு, இவர் அங்கே போய் இருந்துட்டு தொடர்ந்து வேலை பார்த்து எவ்வளவு 1000 கோடிக்கு மேலே செலவு பண்ணதாக ஒரு கணக்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ண பிறகும் கூட அங்கே வெற்றி பெற்ற அந்த திமுக வேட்பாளர் இருக்காரு பார்த்தீங்களா, அதாவது ராஜகுமார், அவருடைய பூத்தில் 80 ஓட்டு பாஜகவுக்கு தான், அண்ணாமலை தான் கூடுதலாக போட்டிருக்காங்க. அவருடைய பூத்தில் கூட பாஜகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படின்னா இதை நம்ம பார்க்கணும். அதேமாதிரி 492 பூத்துகளில் வந்து கோவையில் வந்து பாஜகவுக்கு அதிகமான ஓட்டு கிடச்சிருக்கு, திமுகவோட அதிகமான ஓட்டு கிடச்சிருக்கு. அந்த இடத்துல நம்ம இதை பார்க்கணும். இந்த இடத்துல வந்து அண்ணா திமுக அங்கே கரைஞ்சி கட்டமன்னா போய் நாசமாக போயிட்டு, அதையும் நம்ம பார்க்கணும். தமிழக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா 8 இடங்களில் வந்து அதிமுக, தமிழகத்தில் 7 இடத்துலையும், பாண்டிச்சேரி 1, 8 இடத்துல அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்சி வந்து 11 தொகுதிகளில், அது 8 இடங்களில் டெபாசிட் இழந்திருக்கு. பாஜக வந்து 11 தொகுதிகளில் 2வது இடத்துல வந்திருக்கு. இது எவ்வளோ பெரிய சாதனை. பாஜக போட்டிகிட்ட இந்த இதில் 11 இடத்துல வந்திருக்கு. அதே மாதிரி கூட்டணி பாமக வந்து தருமபுரியில் வந்திருக்கு. மொத்தத்தில் 12 இடத்துல வந்து இந்த கூட்டணி 2வது இடத்துல வந்திருக்கு. சட்டமன்ற தொகுதி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 81 சட்டமன்ற தொகுதிகளில் வந்து பாஜக 2வது இடத்துல வந்திருக்கு. இதை நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். பாமக அதே மாதிரி 3 இடங்களில் 2வது இடத்துல வந்திருக்கு. இது வேலுமணி வந்து நிறைய பேசிட்டு இருந்தார் திமுக, ஆனால் அந்த எடப்பாடியினுடைய கட்சி சார்பில். ஆனால் அவருடைய தொண்டாமுத்தூர் தொகுதியிலேயே வந்து போன எம்எல்ஏ எலெக்ஷனில் 2021 வாங்கின ஓட்டை விட ஒரு 50,000 ஓட்டுக்கு மேலே அவர் கம்மியாக தான் வாங்கியிருக்கார். இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் வந்து அரங்கேறிருக்கு. பாஜக வந்து மிகப்பெரிய அளவில், அதாவது ரொம்ப 2%, 3% இருந்த ஒரு கட்சி திடீர்னு அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா தமிழகத்தில் பாஜக மட்டும்தான். அடுத்த இடத்துல தான் 6% அளவுக்கு இருந்தது, 8.1%க்கு நாம் தமிழர் வளர்ந்துருக்கு. இந்த 2 கட்சியும் தான் வெற்றியை கொண்டாடக்கூடியதுக்கு தகுதியான கட்சின்னு நம்ம எடுத்துக்கலாம். பாக்கியெல்லாம் இவங்க ஒன்று பணம் கொடுத்தது, அது ஒரு முக்கியமான விஷயம். 2வது விஷயம் வந்து பணம்லாம் கொடுத்த பிறகு கூட திமுக 7% ஓட்டை இழந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அப்படிலாம் பார்க்கும்போது பாஜகவுக்கு தான் இந்த வெற்றி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து. இன்னொன்று, இவர் திரு நரேந்திர மோடி அவர்களை வந்து தமிழகத்தில் ஒரு வில்லனாக சித்தரித்து வச்சுருந்தாங்க. அந்த இதெல்லாம் உடைச்சிருக்கார். இதுக்கு முன்னாடி இருந்த பாஜகவினுடைய தலைமை வந்து அதை சரியானபடி கையாளாதது, கையாளலை. அதனால தான் அண்ணாமலை வருது வரைக்கும் தமிழகம் முழுக்கவே திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வில்லனாக தான் பார்க்கப்பட்டாங்க. தமிழனுக்கே விரோதியான இருந்த சூழ்நிலை அப்படியே தலைகளை மாற்றி இந்த தேர்தலை பாருங்கள், எங்கேயுமே மோடிக்கு எதிரான மனநிலையும் மக்கள் மத்தியில் எங்கேயுமே இல்லை. அவர் நல்ல மனுஷன் அப்படிங்கிறதா இருந்துச்சு. இருந்தாலும் இந்த சூழ்நிலை பணத்துக்கு பிறகு 3 ஆண்டு கால அதிருப்தி, வெறும் 300 ரூபா 200 ரூபாயில் ஓட்டை மாற்றி போட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. மக்கள் எந்த அளவில் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்கிறது தான் புரியணும். இருந்தாலும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் கூட இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இப்போ கோயம்புத்தூரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். கோயம்புத்தூர் மட்டும் இல்லைங்க, தமிழகம் முழுக்கவே பாருங்கள், அந்த தபால் ஓட்டுன்னு இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், இராணுவ வீரர்கள், இந்த மாதிரிப்பட்டவங்க தான் தபால் ஓட்டு போடுறது அதிகமாக, எண்ணிக்கையில் அதிகமாக அவங்க தான் போடுறாங்க. அந்த தபால் ஓட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் 15,000 14,000 ஓட்டெல்லாம் வந்து தபால் ஓட்டு வந்திருக்கு. அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதி, பல இடங்கள்ல வந்து அதிகமாக கூட கிடைச்சிருக்கு. பெரும்பாலும் தமிழகம் முழுக்க பாதி அளவு ஓட்டு வந்து திமுகவுக்கு அடுத்த இடத்துல பாஜகவுக்கு கிடைச்சிருக்கு. அரசு ஊழியர்கள் எப்படி சார் பாஜக தேர்ந்தெடுத்தாங்க? அதுதான், அந்த அளவுக்கு திமுக மேல அதிருப்தியில் இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, குறிப்பாக கோயம்புத்தூர் தொகுதியில் அதிகமான ஓட்டு அவருக்கு விழுந்திருக்கு. அரசு அந்த போஸ்டல் ஓட்டு, தபால் ஓட்டு வந்து அண்ணாமலை அவர்கள் கிடைச்சிருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து அவங்க படித்த மக்கள் மத்தியில் அதிகமான ஈர்ப்பு அண்ணாமலை பக்கம் இருக்குது. வெளியே சொல்லலை அவங்க, ஆனால் வந்து இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த வளர்ச்சி வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் அதாவது ஒரு 90கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக சுத்தமாக இருக்குது. கன்னியாகுமரியில் கொஞ்சம் ஒரு பிட்டு தான் இருக்கும். 96ல் ஒரு எம்எல்ஏ கிடச்சுங்கிறது உண்மை. பாஜகவினுடைய முதல் எம்எல்ஏ வந்து கருப்புக்கோடு வேலாயுதம், அவங்க வந்து பத்மநாபபுரம் தொகுதியில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்மநாபபுரம் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றாருங்கிறதெல்லாம் உண்மைதான். தனியாக தான் நின்று வெற்றி பெற்றார். அதெல்லாம் உண்மைதான், சாதனைகள் தான். ஆனாலும் அந்த நேரங்களில் கன்னியாகுமரிக்கு வெளியே பாஜக இல்லை. கோயம்புத்தூர்லேயும் கன்னியாகுமரியிலேயும் தான் இருந்துச்சு. ராமநாதபுரத்தில் ஏதோ அந்த குப்புராம் கிடந்து மல்லு கட்டிட்டு இருப்பார், ஏதோ கொஞ்சம் ஓட்டு கிடைக்கும், அவ்வளோதான். தென்காசியில் அங்கங்கேயா கொஞ்சம் பல தியாகங்களை பண்ணி கொஞ்சம் கட்சியை கொஞ்சம் உருவாக்கி வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய அளவில் நமக்கு இல்லை. அதிகமான ஓட்டு வாங்குகிற இடத்துலையும் இல்லை. இன்றைக்கி அப்படி இல்லைல்ல. இன்றைக்கி அதை வந்து பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் கட்சியை சேர்த்துருக்காரு. எல்லா கிராமத்துலையும் கொண்டு சேர்த்துருக்காரு அண்ணாமலை. அப்படின்னா அது கிறிஸ்தவ கிராமம் இருந்தாலும் சரி தான், முஸ்லீம் கிராமமாக இருந்தாலும் சரி தான், அங்கேயும் கொண்டு போய் அண்ணாமலை கட்சியை சேர்த்துட்டார். ஓட்டு விழுந்தா இல்லையாங்கிறதெல்லாம் 2வது அடுத்த கட்டம்.
இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அது பாஜகவுக்கு மிகப்பெரிய வெற்றி. இது வந்து கொண்டாடப்பட வேண்டிய வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு வருத்தம் என்னன்னா, நான் எதிர்பார்த்தது கண்டிப்பாக ஒரு 10, 14 சீட்டு கண்டிப்பாக வெற்றி பெறும் பாஜக அணி அப்படின்னு சொல்லி நான் கணிச்சேன். பாண்டிச்சேரி கண்டிப்பாக வருங்கிற மாதிரி தான் முதல் நிலவரம் சொன்னாங்க. அப்புறம் கடைசி நேரத்தில் ஏதோ தப்பு நடந்திருக்கு, வரல. இருந்தாலும் குறைந்தபட்சம் 3 நாளாவது உள் மனசில் எனக்கு தோணுது ஒரு 3, 4 இடத்துல கண்டிப்பாக வரும். அது அண்ணாமலை கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அப்படிங்கிற இதில் தான் என்னால் அப்படி தான் பார்க்க முடிஞ்சுது அதை. ஆனால் ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வந்து பல இடங்களில் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. தேனியிலலாம் வந்து ரூ. 200 அதுவும் பாருங்கள், அதில் கூட பாருங்கள் ஒரு பார்சியாலிட்டி, ஒரு பாகுபாடுலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. எப்படின்னா இந்த எஸ்சி மக்கள் இருக்காங்கல்ல, அந்த சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ரூ. 200 கொடுத்துருக்காங்க. 200, 300. அதுவே மற்ற சமுதாயம் இருந்தால் 500, 1000 ரூபாயெல்லாம் கொடுத்துருக்காங்க பல இடங்களில். நம்ம முஸ்லீம் ஏரியாவில் இருக்கக்கூடிய இடத்துல 500 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க தேனி தொகுதியில், தேனி பாராளுமன்ற தொகுதியில். அதே இது இந்த எஸ்சி மக்கள் இருக்கிற இடத்துல 200, 300 அப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, எப்படியோ கொடுத்து எடுத்து அந்த ஓட்டை வந்து அவங்க வாங்கியிருக்காங்கிறது உண்மை தான். இருந்தாலும் பாஜகவுக்கு இந்த சூழ்நிலையில் இவ்வளோ ஓட்டு வாங்கி வந்ததில் ஒரு பெரிய வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் இது கொண்டாடப்பட வேண்டியதுதான். பாஜக கொண்டாடப்பட வேண்டிய கட்சி. அடுத்து இதனுடைய தொடர்ச்சியாக 2026 அது இன்னும் அடுத்த லெவலுக்கு போகுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஓகே சார். இப்போ அண்ணாமலை வந்து குறிவிக்க காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன் சார்? எதிர்கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா இப்போ மாற்றணும் அப்படின்னு சொல்லி அண்ணா மாநில தலைவரே மாற்ற போறாங்க தோத்தனால அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுக்கெல்லாம் வந்து என்ன காரணம் சார்? அதில் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை எம்பிக்கள் இருந்தாங்க தோத்ததுன்னு சொல்றது? ஒரு எம்பியே இல்லையே. இப்போ தானே இப்போ தானே எம்பி உருவாகக்கூடிய அளவுக்கு வந்துச்சு. பணத்தை கொடுத்து இவங்க எல்லாம் பண்ணாங்க. சரி, ரொம்ப நாள் அதை பண்ண முடியாது. இன்னொன்று, அண்ணாமலை வந்து பணம் கொடுக்கக்கூடாதுன்னு முதலே சொல்லிட்டார், ஸ்ட்ரிக்டாக இருந்தார். 2 விஷயங்க. ஒன்று வந்து பணம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. பணம் கொடுத்துருந்தா வேறு மாதிரி அது இன்னும் கொஞ்சம் மோசமான அரசியலுக்கு தான் போயிருக்கும். ஆனால் எனக்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் அதாவது தேர்தல் கமிஷன் சரியில்லைன்னு நான் சொல்லுவேன். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி ஒரு தொகுதி தானே சார் அது? ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி. கிட்டத்தட்ட ஒரு 2.25, 3 லட்சம் ஓட்டு இருக்கும், அவ்வளோதானே? அதுக்குள்ளால உங்களால் நேர்மையான ஒரு அரசியலை நடத்த முடியலன்னா இந்த தமிழக தேர்தல் கமிஷனராக இருக்கக்கூடிய அந்த சத்யபிரதா சாகு இவரெல்லாம் எதுக்கு இருக்காரு? ஒரு சின்ன ஒரு இதுதானே. உங்களுக்கு நிர்வாகிகள் அங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் சரியாக கோஆப்ரேட் பண்ணலைன்னா மற்ற மாநிலங்கள்லேருந்து கொண்டு வரலாம். அவங்க அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸுக்காரங்க கோஆப்ரேட் பண்ணலைன்னா வெளியே இருந்து கொண்டு வரலாம். அப்பட்டமாக தெரியுது திமுககாரன் வந்து எல்லாம் காசை கொடுத்துட்டு ஈவி கேஸ் இளங்கோவனுக்காக வேண்டி எல்லாம் அதை காசும் கொடுத்துருக்காங்க. மக்களெல்லாம் கொண்டு போய் அடைச்சி உடனே தடை பண்ணி விடலாமே. அது தேர்தலை கேன்சல் பண்ணலாமா? அதிகாரம் அவங்க கையில் இருக்க தானே செய்யுது. அப்போ ஏன் அதை பண்ணலை? அப்போ அப்பட்டமாக உலகத்துக்கே தெரிஞ்சால் கூட நான் கண்ணை மூடிட்டு இருப்போம்னா அந்த கோபாலபுரத்துக்கு கொத்தடிமை வேலை பார்க்குறாரு தேர்தல் கமிஷனர், அப்படி தமிழக அதிகாரி அதான் பண்ணிட்டு இருக்காருன்னு தானே நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கேவலமானது. இதை மாறணும். தேர்தல் கமிஷன் வந்து இதில் இன்னும் கடுமையான நடவடிக்கை அவங்களுக்கு அதிகாரத்துக்கு. இப்போ திருமாவளவனுக்கு வந்து 2019 தேர்தலில் விழுப்புரத்தில் இருந்து அவங்க கட்சி நிர்வாகி ஒருத்தர் வந்து காரில் உடைய அந்த உள்பகுதியிலலாம் பிரித்து அதுக்குள்ளால பணத்தெல்லாம் செட் பண்ணி வச்சு கொண்டு போனதை பிடிச்சி தூக்கிட்டாங்க. அந்த வாகனத்தை கண்டுபிடிச்சி எல்லாம் வெளியே எடுத்துட்டாங்க. என்ன தண்டனை கொடுத்தாங்க? உடனே அந்த விழுப்புரம் தொகுதியினுடைய தேர்தலை நிப்பாட்டி இருக்கணும்ல. ரவிக்குமார் வந்து தகுதி இல்லைன்னு சொல்லி அறிவிச்சிருக்கணும்ல. 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு போட்டியிடாத நீ கொண்டு வந்துடும். அதுக்கு இப்போ சட்டத்தில் இடம் இருக்கான்னு எனக்கு தெரியல. இது மாதிரி கடுமையான நடவடிக்கைகள்லாம் எடுத்தால் தான் பணம் கொடுக்கறதுக்கு முன் வராமல் ஒரு நல்ல தேர்தலை சந்திக்கைக்கு வருவாங்க. 1 கோடி ரூபாய்ன்னு நினைக்கிறேன் ஒரு பாராளுமன்ற தொகுதியில். அதாவது 90 லட்சம் ரூபாயை தான் வந்து அரசாங்கம் நிர்ணயம் பண்ணியிருக்க தொகுதி, தேர்தல் கமிஷன் நிர்ணயம் பண்ணியிருக்க தொகுதி. ஒரு வேட்பாளர் 1 கோடி ரூபாய்க்கு உள்ளே தான் 90 லட்சம் ரூபாய் இதை தான் செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏதாவது இவன் நீலகிரியில் 1 கோடி ரூபாய் தான் யார் ஆசை அந்த செலவு பண்ணாரா சொல்லுங்கள்? ஏதாவது ஒரு தொகுதியில் 1 கோடிக்கு கீழே தான் செலவு பண்ணாங்கன்னு திமுக வேட்பாளர் பண்ணாங்கன்னு சொல்லுங்கள்? கிடையவே கிடையாது. அப்போ இதெல்லாம் முறைப்படுத்தணும். அப்போ வந்து பணம் இருந்தால் தான் தேர்தலை நிற்க முடியுங்கிறதே தப்பு. அதில் ஓட்டுக்கு நோட்டு கொடுத்து தான் வந்து அப்படி பணம் கொடுத்தா தான் கிடைக்குங்கிறத அந்த மனநிலைக்கு திருமங்கலம் பார்மலையில் கொண்டு போகிறது ஏற்புடையதில்லை. அதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணணும். ஆனால் இவர் சீர்திருத்தம் பண்ணணுங்கிற முயற்சியில் இறங்கினால அண்ணாமலை வந்து பணம் கொடுக்க விருப்பப்படல. பணம் ஏன்னா அவருக்கு கொடுக்க முடியாமல் இல்லை, நிறைய பேர் கொடுக்க தயாராக இருந்தாங்க. அண்ணாமலைக்காக பணம் கொடுக்க நிறைய பேர் தயாராக இருந்தாங்க. நீ 1000 கோடி கொடுத்தாங்க, உனக்கு 2000 கோடி கூட அந்த தொகுதியில் கொடுத்து விடுவாங்க. அந்த மாதிரிலாம் சூழ்நிலை இருக்க தான் செய்யுது. அவர் ஒரு நேர்மையான அரசியலை முன்னெடுக்கணும்னு நினச்சாரு. அதனால் அதை நோக்கி தான் போகணும்னு நினச்சாரு. இது வரைக்கும் நடந்துட்டு இருக்காரு. அந்த அதையும் நம்ம ஒரு கவனத்தில் நம்ம வந்து கொண்டிருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அவருக்கு வந்து தலைவரை மாற்ற போகிறாங்க, வைக்க போகிறாங்க. இதை வந்து ரொம்ப மாற்றணுன்னே ரொம்ப முனைப்போடு செயல்படுறது 2 கும்பல் இருக்குது. ஒன்று வந்து இந்த திராவிடிய மாடல் கும்பல், திமுக அந்த அள்ள கைகள் அதெல்லாம் சேர்ந்து அதனுடைய சம்மந்தப்பட்ட பத்திரிகையாளர்லாம் உட்கார்ந்து இருந்துட்டு ஏதோ இவங்க தான் முடிவு பண்ணி அண்ணாமலையை மாற்றுற மாதிரி ஒரு பெரிய ஏதோ ஒப்பாரி வச்சுட்டு கிடக்குறாங்க. ஏன்? அண்ணாமலையினால திமுக அழியுது, அதானே உண்மை.
திமுகவினுடைய 7% ஓட்டு குறைஞ்சிருக்கு. பாஜகவுக்கு வந்து 2-3% இருந்தது 11.24% மேலே உயர்ந்திருக்குன்னா திமுகலேருந்து ஓட்டு இங்கே வந்திருக்குங்கிறதுன்னு அப்பட்டமாக வெளிப்படுது. கொஞ்சோல ஓட்டு நாம் தமிழருக்கு போயிருக்கும் அங்கே, ஏன்னா அவருக்கும் 2% ஓட்டு கூடியிருக்கு. கொஞ்சம் ஓட்டு அங்கே போயிருக்கும். பாக்கியெல்லாம் திமுகவுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்திருக்குல்ல. அதிமுகவை பொறுத்தவரை, எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை 20% ஓட்டு அவங்க வச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த ஓட்டு டேமேஜ் பெருசாக ஆகலை. கொஞ்சம் தான் பாஜகவுக்கு வந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு பிறகு 5 வருஷத்துக்கு பிறகு எவ்வளவு வாக்காளர்கள், புது வாக்காளர்கள்லாம் வந்திருக்காங்க. அந்த வாக்காளர்கள் எல்லாம் அங்கே போகல, நேரம் இங்கே வந்துட்டாங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இன்னும் சில காரணம் இருக்குது. இதுக்கு முன்னாடி நின்னதை விட 2019 நின்னதை விட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் வேட்பாளர்களை நிற்பது எண்ணிக்கை அதிகம். 36 இடத்துல விட்டுருக்காங்க. அதை நம்ம பார்க்கணும். 36 நினைக்கிறேன். அப்போ அந்த எண்ணிக்கையில் வந்து வேட்பாளரை நீங்கள் நிறைய தொகுதியில் விடும்போது அதுலேயும் ஓட்டு சதவீதம் கூட தான் செய்யும். அது ஒரு ஃபேக்டர் இருக்குது. 2019 நின்னதை விட நான் கூடுதலாக வாங்கியிருக்கேன்னு இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருன்னா, 2019 அவங்க போட்டியிட்ட தொகுதி கம்மி, இந்த கூட்டணி கட்சிகள் அதிகம், இன்னைக்கு வந்து போட்டியிட்ட தொகுதிகள் வந்து எண்ணிக்கை அதிகம், ஆனால் சிம்பல் ரெட்டை இல்லை, அதெல்லாம் இருக்குது. அதனால் வந்து எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தெருவும் திண்ணையுமாக போவார்னு சொன்ன போயிட்டார். ஏன்னா அது வந்து ஜெயலலிதா இதேமாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மா நின்னாங்கல்ல, தனியாக தானே நின்னாங்க, எந்த கூட்டணியும் வைக்கலையே. கருணாநிதியாவது வந்து இந்த விடுதலை சிறுத்தைகள், அப்புறம் வந்து ஜவாஹிருல்லா, டாக்டர் கிருஷ்ணசாமி, இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் கூட்டணியில் வச்சுருந்தார். ஜெயலலிதா அது கூட வைக்கலையே, தனியாக தான் நின்னாங்க. நின்று 37 இடத்துல வெற்றி பெற்றாங்களே, 39க்கு 37 அடித்து தூக்கிட்டு வந்தாங்களே, தனியாக நின்று. அதே கட்சி உங்கள் கையில் இப்போ கிடச்சிருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? டெபாசிட் இழந்துட்டு இருக்கீங்க. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு பையன் தென் சென்னையில் வந்து டெபாசிட் இழக்கிறாருன்னா, அந்த தொகுதியில் அவர் ஏற்கனவே எம்பியாக இருந்தவர் வேறு, இந்த ஈர வெங்காயம். அந்த தொகுதியை இந்த அளவுக்கு அசிங்கமாக தோக்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். இந்த மாதிரி சூழ்நிலையில் பாஜக இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கு அப்படிங்கன்னு பார்க்கும்போது அதை நம்ம கணக்கில் வச்சுருக்கணும் தானே. அதனால் இவங்களுக்கு வந்து என்னென்னா, அண்ணாமலையினால் பாஜக வளருது, அது வைத்தறிச்சல். அதனால் அவரை எப்படியாவது இங்கேருந்து மாற்றிட்டாங்க அப்படின்னா அப்புறம் பாஜகவினுடைய வளர்ச்சி அப்படியே கொஞ்சம் தடைபட ஆரம்பிக்கும். இதுக்கு நிறைய வெளியே இருந்தும் நிறைய பேர் உதவுறாங்க. அதை வந்து திமுகவும் எல்லாம் பண்ணுது. அது கூட சேர்ந்து இப்போ எடப்பாடி பங்காளிகள் தானே. நான் முன்னாடி ஒரு வாசகம் அடிக்கடி பயன்படுத்திட்டு வந்திருப்பேன். இந்த தேர்தலுக்கு பிறகு பாருங்கள், 2026 தேர்தல் நகரும் போது பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் கூட போய் கூட்டணி வைப்பார், திமுக கூட போய் இந்த இடிஎம்கேயும் டிஎம்கேயும் கூட்டணி வைப்போம். இந்த வார்த்தையை நான் பயன்படுத்திட்டே வந்தேன். பாருங்கள், அநேகமாக 2026 இதான் நடக்கும். அந்த அளவுக்கு திமுக, அந்த எடப்பாடி வந்து அந்த திமுக அதிமுகங்கிற கட்சி நாசம் பண்ணி வச்சாச்சு, ஒன்றும் இல்லாமல் ஆக்கியாச்சு. கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷனில் இதே மாதிரி தனியாலாம் நின்னார்னா இன்னும் ஓட்டு கீழே தான் இறங்கும். மேலெல்லாம் வருது. இப்போவே அது 12% தான் வந்திருக்கணும். அது ஏதோ புண்ணியத்தில் ஏதோ என்ன மாதிரி வந்துச்சோ தெரியல, ஏதோ கொஞ்சம் ஒரு இடத்துல ஓட்டு போட்டிருக்காங்க, இல்லைன்னு இல்லை, வந்து 20% தொட்டிருக்கு. அதுவே பெரிய சாதனை தான். ஆனால் வரக்கூடிய தேர்தலில் இன்னமும் அது டேமேஜ் தான். ஏன்னா அவர் நம்பி புரோஜனம் இல்லைன்னு மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. அவர் ஓட்டு போடுறது வேஸ்ட்டுங்கிற மாதிரி அடுத்த எலெக்ஷனில் வரும்போது கண்டிப்பாக இது கீழே தான் போவாங்க. இப்போ வேட்பாளரே வரமாட்டேங்கிறாங்க போட்டியிடுறதுக்கு, எல்லாம் ஓடி ஒளிகிறாங்க. அப்புறம் அதெல்லாம் இப்போ எடப்பாடி கட்சியினுடைய நிலவரமே அதுதானே. அப்போ அவர் வந்து இங்கே அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்க்கும்போது அண்ணாமலை. அதனால் அண்ணாமலை இங்கே பாஜக தலைவராக நீடிக்கக்கூடாதுங்கிறதுல அவர் ஆசைப்படுறாரு. அந்த அவர் சார்ந்த ஆட்கள்லாம் ஆசைப்படுறாங்க, திமுக காரங்கள்லாம் ஆசைப்படுறாங்க. இதெல்லாம் நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. இது ஒரு பாயிண்ட்டு. பாஜக மூத்த தலைவர்களும் ஆசைப்படுறாங்களே. இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள், இன்னும் இப்போ இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் தமிழ்நாட்டில் உள்ளவங்க பலரும் ஆசைப்படுறாங்களே. அதாவது பாஜகவுக்கு வெளியே உள்ளவன் பாஜக வளர்ச்சியை பிடிக்கலன்னு சொன்னால் அது லாஜிக்காக புரிஞ்சிக்க முடியுது. பாஜக உள்ளால் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன வந்து போச்சு, இவங்களுக்கு அதை வர முடியும் அப்படின்னா, பாஜகன்னா தமிழ்நாட்டில் ஒரு 5-6 பேர் தான், நாங்கள் ஒரு 7 பேர் தான் பாஜக வளர பற்றி எவனும் கவலைப்பட வேண்டியதில்லை, நாங்கள் எங்களை வளர்த்துக்கிட்டு போயிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோ பேர்த்தையும் காலி பண்ணிட்டு அண்ணாமலை வந்த பிறகு விசுவரம் எடுத்து பாஜக கட்சியை வளர்த்து விட்டார். அதுதான் பிரச்சனை. கட்சியை வளர்க்காமல் இருந்தால் அப்படி திமுக கூட ஒரு திராவிடியா பாஜகன்னு ஒரு குரூப்பு கிடக்கு பாஜகவில். இவங்க வந்து இங்கே நல்ல மைக்கை கடிச்சு எல்லாம் துப்பிட்டு போவாங்க ப்ரெஸ் மீட்டில். அப்புறம் அந்த பக்கமாக போய் அண்ணன் ஒன்றுன்ட்டு அந்த பக்கம் இது ஸ்டாலின் கூட ஒரு அண்டர்லிங்க் வச்சுக்குவாங்க. இப்படிப்பட்ட தலைவர்கள் தானே பாஜக. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மூத்த தலைவர்கள் இப்போ இருக்கக்கூடியவங்க. இவங்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தனால தான் அண்ணாமலை அதுக்கு நேராக எதிராக போய் நிற்கிறார்ல. எதனுடைய எதிரியை திமுகன்னு சொல்கிறார்ல, அந்த தீய சக்தியை அழிச்சே தீர்மா அப்படிங்கிறார்ல. அப்போ அதை நோக்கி அவர் பயணம் பண்ணுறாரு, மக்களும் அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கல்ல. ஜெயலலிதா எந்த அம்மா, எம்ஜிஆர் ஏன் வளர்ந்தார், கருணாநிதியை எதிர்த்துனால தான் அவர் வளர்ந்தார். ஜெயலலிதா அதை அப்படியே பின்பற்றி தீய சக்தி திமுகங்கிற வார்த்தையை அப்படியே அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணாங்க. கருணாநிதிங்கிற வார்த்தையை தவிர அவர் கலைஞர்னு ஒரு நாளும் சொன்னதே இல்லை. ஜெயலலிதா சொல்ல மாட்டாங்களே. இவர் கூட எடப்பாடி கூட கூடிய முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் எல்லாம் பாருங்கள், செல்லூர் ராஜு எல்லாம் கலைஞர்னு இப்போ பேசிட்டு கிடக்கு.
ஜெயலலிதா அந்த அம்மா இருக்கும்போது யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி சொல்கிறத நீங்கள் ஒரு பேச்சாளர்கள் யாருமே சொன்னதே கிடையாது. கருணாநிதி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தானே இருந்தாங்க. அப்படின்னா இப்போ அதை தாண்டி இவங்க போயிட்டே இருக்காங்க. அதனால் பாஜகவுலேயும் அதே மாதிரியான ஆட்கள் இருந்து இவங்களுக்கு வந்து இப்போ எரிச்சலாக இருக்குது. அண்ணாமலை வந்து ஒரு இவங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியை வந்து அவர் தடுக்கிறார். பாஜகவினுடைய வளர்ச்சியை அவர் கொண்டு வர்றார். அதனால் கரிஞ்சு கூட்டிகிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். குறிப்பிட்டு யாரையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மை தான், எல்லாத்துக்கும் புரியும். அதனால் இது வந்து கட்சிக்கு நல்லது இல்லைங்கிறது பாஜகவினுடைய மோடிக்கு தெரியும், அமித்ஷாவுக்கு தெரியும். அவங்க அடிமட்டத்திலேருந்து குஜராத்தில் கட்சியை வளர்த்தவங்க. இந்தியாவில் ஆட்சியை பிடிக்கிறது எப்படிங்கிறத அவங்கள தான் அந்த முயற்சியில் தான் ஆட்சியை கொண்டு வர முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை வேறு, அதுக்கு பிறகு தான் வந்த சூழ்நிலை வேறு. அவங்களுக்கு மத்தியில் ஆட்சியில் வந்து 10 வருஷம் ஆச்சு. அமித்ஷா வந்து பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருந்தவர். அவர் இருக்கும்போது தான் பாஜக மத்தியில் ஆட்சியை பிடிச்சிது. முதலாவது வாஜ்பாய் பீரியட் அது வேறு இங்கே இருந்தது. அதேமாதிரி ராஜ்நாத் சிங் பாஜகவினுடைய தலைவராக இருந்தவர். அதே மாதிரி இப்போ ஜேபி நட்டா இப்போ இருக்கார். இதை மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். நிதின் கட்கரி அவருக்கு பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருந்தவர். இவங்கெல்லாம் தான் மேல் மட்டத்தில் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இப்போ தமிழகத்தினுடைய சூழ்நிலை நல்லா, அதான் தமிழகத்தில் வந்து பாஜகவுக்கு வந்து ஓட்டு சதவீதம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது 2 நாளைக்கு முன்னாடி அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி கூட்டத்தில் எம்பிக்கள் கூட்டத்தில் பேசின பிரதமர் நரேந்திர மோடி அதை சுட்டி காட்டி பேசினார். ஒடிசாவில் ஆட்சியை பிடிச்சிருக்கும், அதுக்கு பாராட்டுதல்னு சொல்லும்போது தமிழகத்தையும் சேர்த்து தான் முதல் தமிழகத்தை சொல்லி தான் ஒரிசாவே சொன்னார். தமிழகத்தில் இந்த அளவு பாஜக வளர்ந்துருக்கு. அப்படிப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அப்புறம் அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் வந்து அண்ணாமலையினால தான் இது வளர்ந்துருக்குங்கிறது தெரியாதா? அவங்களுக்கு தெரியும். அதனால் அண்ணாமலையே நல்ல அழகாக, அதாவது கரெக்டாக அவங்க தானே கொண்டு வச்சதே அப்படி தான். அதனால் அவர் தான் இனிமேல் 2026 தேர்தலையும் அவர் தான் இருப்பார். 2 தடவை இருக்கலாம். 3 வருஷம் இப்போ முடிய போகுது. அடுத்த 3 வருஷம் அவர் தான் தலைவராக இருப்பார் தமிழகத்திற்கு. அண்ணாமலை ஐபிஎஸ் தான் பாஜகவினுடைய தமிழக தலைவராக அவர் நீடிக்க போகிறாரு. 2026 தேர்தலை சந்திக்கும் போது அவர் தான் இருக்க போகிறாரு. சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போது பாஜகவினுடைய மாநில தலைவர் அவர் தான் இருக்க போகிறாரு. தேர்தலை அவர் தான் சந்திக்க போகிறாரு. அவர் மூலமாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் கொண்டு வர போகிறாங்க. மீண்டும் காமராஜர் ஆட்சி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மூலமாக தமிழகத்துக்கு வரப்போகுது. இது மட்டும் உறுதி. ஓகே சார். மத்தியில் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து 3ஆவது முறையாக வந்து பதவி ஏற்றிருக்காரு சார். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சத்யராஜ் அவர்கள் வந்துட்டு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. மத்தியில் மாற்றம்னால கடிவாளம் இருக்கிறது. கடிவாளம் எங்கே இருக்குது? இவருக்கு வீட்டில் கொண்டு வச்சிருக்காரு. எங்கள் வீட்டில் பூட்டி வைக்க சொல்லுங்கள் கடிவாளத்தை. சார் அவங்களுக்கு வந்து அதாவது 240 இடங்கள் பாஜக வெற்றி பெற்றிருக்கு. 240. அதே மாதிரி கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா 292 இடங்களில் வந்து பாஜக அணி தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து 292 இடத்துல வெற்றி பெறுது. தேவை வந்து மெஜாரிட்டிக்கு 272 தான் தேவை. அதை தாண்டி இன்னொரு 20 சீட்டு அதிகமாக தான் இருக்குது. கடிவாளம் எங்கே இருக்குது? எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவங்க எண்ணிக்கை இதில் எதிர்கட்சியில் இருக்கவங்க இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷத்தில் நீங்கள் வந்து பாஜகவுக்கு வாரீங்களான்னு ஒரு ஃபோன் மட்டும் போட்டால் போதும் கோபாலபுரத்துக்கு முடிஞ்சு போச்சு. திமுக நாங்களும் வந்துடும் சொல்லி ஓடி போயிடுவாங்க. அவ்வளோதானே? இல்லை என்ன கடிவாளம் இங்கே கிடக்கு அங்கே கிடக்குன்ட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்கெல்லாம் வந்து என்ன நப்பாசம் என்ன பண்ணாங்கன்னா சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் 2 பேரும் பாஜக அணியிலேருந்து அப்படியே அணி தாவிடுவாங்க. ஓட்டு எண்ணிட்டு இருக்கும்போது அவங்க போயிடுவாங்கன்ட்டாங்க. அப்படி உட்காந்துட்டு சென்னையில் உட்காந்துட்டு பேசிட்டு பாடம் நடத்திட்டு நடந்தாங்க. அவங்க போகலை. அப்புறம் சொன்னாங்க இல்லை அவர் சபாநாயகர் இதை கேட்குறாரு சந்திரபாபு நாயுடு. இல்லை வெளியுறவுத்துறையை கேட்குறாரு. அப்புறம் வந்து நிதித்துறையை கேட்குறாரு. அப்புறம் உள்துறையை கேட்குறாரு. அப்புறம் வந்து எப்படி முக்கியமான இதை எல்லாமே அவர் கேட்குறாரு சந்திரபாபு. இப்படின்னு இஷ்டத்துக்கு கதையை அளந்து விட்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் பேசி முடித்தாங்க. இப்போ கடைசியில் வந்து அங்கே அமைச்சர்கள் இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் அந்த இலாகாக்கள் என்ன அறிவிக்கல. ஆனால் முக்கியமான இலாகாக்கள் பாஜகவில் தான் இருக்குங்கிறத டாப் 10ல் வந்து நேற்றுக்கு அதில் பதவி இருக்கும்போது எல்லாத்துக்கும் அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மோடியினுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு அதில் போகிறது தான் நல்லதுங்கிறத சந்திரபாபு நாயுடு அவருக்கு மாநிலத்தை டெவலப் பண்ணும். உண்மையான ஒரு விஷயம் தானே தெரியுமா? மோடி அவர்களுக்கு வந்து மறுபடியும் ஆதரவு அவருக்கு தான் இருக்குது. அவர் தான் பிரதமராக மறுபடியும் இருக்க போகிறாருன்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பை வந்து வெளியிட்ட உடனேயே வந்து பங்கு சந்தை வரலாற்று காணாத அளவுக்கு உயர்ந்தது. அப்படியே டாப் கியரில் மேலே எகிரி குதிச்சது. ஆனால் ஓட்டு எண்ணிக்கையில் மோடி வந்து வெற்றி தனி மெஜாரிட்டி கிடைக்கல பாஜக அணிக்கு அப்படின்னு சொன்ன உடனே பாதாளத்தில் போய் விழுந்துட்டு 36 லட்சம் கோடிக்கு அதை வந்து பங்கு வீழ்ச்சி கண்டது. என்ன காரணம்? இந்த பப்பு வந்து இந்த நாட்டுக்கு தலைவராக வந்தாங்கன்னா நாடு விளங்காது, எவனும் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்கிறது அப்பட்டமாக வெளிப்படையாக தெரிஞ்சா இல்லையா? இதுதான் உண்மை. பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் இருந்து மத்தியில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் இருந்தால் மட்டும்தான் தமிழகத்துக்கே இன்வெஸ்ட்மெண்ட் வரும்.
இங்கேயே வந்து முதலீடு வரணும்னா மோடி அங்கே ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்சியை உருவாக்கி வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். நான் இந்தியாவில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை உள்ள ஆட்சி தான், கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் ஸ்திரமாக தான் இருக்குங்கிறத உறுதிப்படுத்தினா தான் அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வருவான். அதுதான் ஒரிஜினல். ரெண்டாவது இன்னொரு விஷயம் இருக்குது, சொல்கிறேன். சந்திரபாபு நாயுடு ஆந்திராவினுடைய முதலமைச்சராக வந்ததுனால யாருக்கு பெரிய நஷ்டம் அப்படின்னா நமக்கு தான் நஷ்டம். தமிழ்நாட்டுக்கு என்னமோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வராது, வரவே வராது. எது வந்தாலும் அது நேரே ஆந்திராவில் போய் நிற்கும். வேணா பாருங்கள், ஏற்கனவே அந்த மனுஷன் அதில் தெளிவாக உள்ளவர் சந்திரபாபு நாயுடு. இப்போ வேறு அது பாஜக அணியில் கூட்டணியில் வேறு இருக்கிறாரு. அவருக்கு இலக்கே பாருங்கள், நிறைய ஸ்கீம் அங்கே தூக்கிட்டு போவார் பாருங்கள். எதை கொண்டு வந்தாலும் அங்கே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதேமாதிரி வெளிநாட்டு முதலீடுகள் அதாவது தென்னகத்துக்கு வருதுனாலே அது கண்டிப்பாக ஆந்திராவில் தான் போய் நிற்கும், ஹைதராபாத்தில் போய் நிற்கும். தமிழகத்துக்கு வராது. என்ன இங்கே இருக்கக்கூடியதான் பலது பிச்சுக்கிட்டு அங்கே தான் போகும். ஏன்னா அவர் அவ்வளோ வசதியை பண்ணி கொடுப்பார். தமிழகத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் வந்தீங்கன்னா கமிஷன் கேட்டு கிடக்கு. இந்த கும்பல், திமுக கும்பல் வந்து கமிஷன் கேட்குது. 10% கொடு, 15% கொடுன்னு கேட்குது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நல்ல காரியம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிதி டொனேஷன் கொடுத்து அந்த இதெல்லாம் சிமெண்ட் போடுங்க அதை போடுங்கன்னு கொடுத்தா அதில் எனக்கு 10% கமிஷன் தாண்டி கேட்ட கும்பல் விளங்குமா இது? அதனால் இது இப்படி தான் இருக்கும். அதனால் ஆந்திராவுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. நிச்சயமாக அங்கே ஆந்திராவில் நம்ம நிறைய திட்டங்கள் வரும், முதலீடுகளும் நிறைய வரும். என்னமோ இவங்க ஊராக பிச்சை எடுத்து ஒன்றும் கொண்டு வர முடியல. என்னமோ மட்டும் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் என்னத்தை பண்ண போகுது? இங்கே ஒன்றும் நடக்காது. திமுகவுக்கு 40 எம்பி இருந்து நாக்கு தான் வலிக்கணும், ஒன்றுக்கும் யூஸ் இல்லை. ஃப்ளைட்டில் போவாங்க, தண்டத்துக்கு இருப்பாங்க, அங்கே போய் நின்று டீ காஃபி குடிச்சிட்டு வருவாங்க, அவ்வளோதான். இல்லைனா பாராளுமன்றத்தில் வெளிநடப்பு பண்ணிட்டு திரிவாங்க. வேறு ஒன்றுமே இவங்களால் எதுவுமே பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. ஆனால் மோடிக்கு சைடில் வந்து அவர் வலுவாகவே இருக்கார், ஸ்ட்ராங்காகவே இருக்கார். அவர் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அவ்வளோத்தையும் பண்ணுவார். 10 சுயேட்சை எம்எல்ஏக்கள், சிறு கட்சிகள்லாம் ஏற்கனவே பாஜக சுயேட்சை எம்பிக்கள், சிறு கட்சிகளுடைய எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து 10 பேர் ஏற்கனவே அமித்ஷாட்ட பேசி அது வந்து பாஜகவுக்கு அன்றைக்கி நாங்கள் ஆதரவு, நீங்கள் அன்கண்டிஷனல் சப்போர்ட்னு கொடுத்துட்டு கொடுத்துட்டாங்க ஏற்கனவே. இதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக என்ன அறிவிக்கலை. பாஜகவில் இன்னொரு 6 மாதத்தில் பாருங்கள் பாஜகவை தனி மெஜாரிட்டி வந்துடும். இந்த சுயேட்சை சின்ன விஷயங்கள் எல்லாமே நாங்கள் பாஜகவில் இணைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு க்ளீனாக 273 தாண்டி வருவாங்க பாருங்களேன். 6 மாதம் கூட ஆகாது. இது வந்து சந்திரபாபு நாயுடுக்கும் தெரியும், நிதிஷ்குமாருக்கும் தெரியும். நல்லா அவங்க பொறுத்த வரைக்கும் அவர் நிதிஷ்குமார் என்னமோ பீகாரை முன்னேற்றத்துக்கு அங்கே சில திட்டங்களை கேட்பார், வாய்ப்பு இருக்குது. திட்டங்கள் தானே தாராளமாக பண்ணுவாங்க. ரயில்வே திட்டமாக இது கொஞ்சம் அதிகமாக எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்க போகிறாங்க. ஏற்கனவே நிறைய அமைச்சர்கள் அந்த பீகாரில் தான் இருக்காங்க. இப்போ பீகார், ஊபி இங்கெல்லாம் நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க, மத்திய அமைச்சர்கள் நிறைய பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஆரோக்கியமான இதுதான், நல்லா நடக்கும். இங்கே இவங்க வச்சுட்டு சும்மா தான் இருக்கணும். அதாவது கருணாநிதி ஒரு டைலாக் பேசிட்டு இருந்தார். ஜெயலலிதாவுக்கு வந்து 2014 37 எம்எல்ஏக்கள் கிடைத்ததுக்கு அவர் சொன்ன கமாண்ட் என்னவா இருந்துச்சுன்னா, அந்த நேரத்தில் திருமணம் ஆகிட்டு ஆனால் முதல்வர் நடக்கலைன்னு சொன்னார். இவங்களுக்கு மட்டும் முதல்வர் 10 வருஷமாக நடக்காமல் தான் கிடக்கு. ஏற்கனவே 5 வருஷம் நடக்கலை, இன்னும் 5 வருஷமாக நடக்காது. அவர் சொன்ன டைலாக் அவங்களுக்கே பொருந்தும்ல. திருமணம் முடிஞ்சு போச்சு, 40க்கு 40 வாங்கியாச்சு. வாங்கி எதுக்கு? வாங்கி ஃபெயில் ஆகி போச்சு, அவ்வளோதானே கதை. முதலிரவு நடக்கவே நடக்காது. 5 வருஷத்துக்கு பாருங்கள், மொத்தத்துக்கு நடக்காது. சத்யராஜ் திமுகவினுடைய ஒரு கொத்தடிமை, தீவிரமான கொத்தடிமையா, அதுக்கு இங்கே இவ்வளோ தூரம் வெற்றி பெற்றிருக்கு. காசு கொடுத்து தான் வாங்கினாலும் அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்கல்ல, இப்போ யோக்கியன்ல இவங்கெல்லாம். அதனால் அது ஒரு இந்து விரோத கும்பல். அது இந்த இன்னொன்று பிரகாஷ்ராஜ், சத்யராஜ், இது எல்லாமே அந்த கும்பல் தான். ஏன்னா கொஞ்சம் நல்லா நீட்டி முழங்குவாங்க. கொஞ்ச நாள் இனிமேல் அந்த திமுகவுக்கு இன்னும் கொஞ்சம் விசுவாசமாக இன்னும் கொஞ்சம் நல்லா அப்பப்போ இருக்குன்னு காணிக்கிறதுக்கு திரைப்படம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளெல்லாம் இப்போ நல்லா பேசுவாங்க. நடக்கும் கண்டிப்பாக. இன்னும் கொஞ்ச நாள் இது தான் பேசிட்டு தெரியுவாங்க. அதனால் அங்கே இது குடிமி பிடி இங்கே இருக்குது. அது அவங்களுடைய பாஜகவுக்கும் இவங்களுக்கு என்ன சம்மந்தம்? இப்போ திமுகவுக்கும் பாஜக இவங்க எதிரணியில் இருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய பிடி இவங்க என்ன பிடி இருக்குது? ஒரு மண்ணும் கிடையாது. அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அமித்ஷாக்கு தெரியும், அவர் பண்ணிட்டு போயிருந்தாரு. அவ்வளோதான் உண்மை. மாநில அந்தஸ்து பெற்றிருக்க விடுதலை சிறுத்தை கட்சிகள் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார் திருமாவளவன். அப்போது அதுக்கு 2வது இடத்துல தான் வந்துட்டு வரிசையில் இருக்கை கொடுத்துருந்தாங்க சார். அதுக்கப்புறம் ஒரு இந்த ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறப்போ பார்த்தீங்கன்னா அகிலேஷ் அதை பக்கத்துல நின்றுட்டு இருந்தார். ஒருத்தர் கையோட கூப்பிட்டு போயிட்டு ஓரமா இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் காணொலியில இருந்துச்சு. அது வந்து வைரலாக இருந்துச்சு. எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமாம், திருமாவளவனுடைய ராசியே என்னவோ தெரியல. இந்த திமுக அமைச்சர்களும் ஒருத்தனை அவருக்கு வந்து ஒரு நல்ல நாற்காலி கூட கொடுக்க மாட்டாங்க, பிளாஸ்டிக் சேர் தான் கொடுத்துட்டு கிடக்குறாங்க. சரி, அங்கே போனாலும் டெல்லியில் போனாது எதாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தா அங்கேயும் இந்த மாதிரி பின்வாரிசைக்கு தள்ளி விட்டுறாங்க. என்னமோ தெரில. அவரை வந்து இதுவே வந்து இவரை இப்போ இந்த மாதிரி பண்ணினது வந்து ஏதோ பாஜக சம்மந்தப்பட்ட ஒரு கூட்டத்தில் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு வச்சுடுங்க. இங்கே ரொம்ப வீரமாக கிடந்து எல்லாரும் குரல் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பண்ணுங்க இப்போ வந்து என்ன செய்ய, திருடனுக்கு தோல் கொட்டின மாதிரி திருமாவளவனுக்கு இப்போ நிலைமை இப்போ அப்படி தான் இருக்குது.
அப்படி இருந்து கட்சிக்கு வந்து அங்கீகாரம் 2 எம்பி வெற்றி பெற்றதுனால அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, சந்தோஷமான விஷயம் தான், வாழ்த்து சொல்லலாம். ஆனால் உண்மையிலே ஒரு நல்ல கட்சி தலைவனுக்கு தகுதி இல்லாத ஆள் தான் இவங்கெல்லாம். வளர்ந்ததில் எனக்கு தனிப்பட்ட ஒரு கருத்து உண்டு, இவங்களாம் வளரக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து உண்டு, தோக்கணுங்கிறது என்னுடைய எண்ணமாக எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு சின்ன நன்மை இருக்குது. ஒரு வெற்றி பெற்றா என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னமும் இந்த இந்து மதத்தை திட்டிக்கிட்டே அலையும் இந்த கும்பல். சனாதன ஒழிப்பு, புண்ணாக்கு ஒழிப்புன்னு சொல்லி இன்னமும் பேசி சும்மா இருக்கக்கூடிய திமுகவுக்கு, திமுக கூட்டணிக்கு, இல்லை விடுதலை சிறுத்தைகளுக்கு, இவருக்கே பானை சின்னத்தில் ஓட்டு போட்டவனை கூட இன்னும் கொஞ்சம் உசுப்பேற்றி இவங்க வந்து பழையபடி ஏதாச்சும் செய்வாங்க. அது தேவைப்படுது. ஏன்னா இந்துக்காரன் சூடு சோரணை இல்லாமல் உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா. அதாவது கிறிஸ்தவங்களை மாதிரி, முஸ்லீம்களை மாதிரி இந்த ஓட்டு அரசியல் பண்ணும்போது அதில் நம்ம எப்படி நிலைப்பாடை எடுக்கணுங்கிறது இன்னமும் தெரியாமல் அங்கே கும்பிட வேண்டியது, கும்பாபிஷேகத்தில் போய் கலந்துக்க எல்லா புண்ணாக்கும் பண்ண வேண்டியது, ஓட்டு திமுகவை கொண்டு போட வேண்டியது. எவன் கோயிலை இடிக்கிறான்னா அவனுக்கு ஓட்டு போடுவானா எவனாவது. இப்படிலாம் போட்டு கிடக்காங்களா. அவங்களுக்கு கொஞ்சம் சூடு சொரணை வரணும்னா திருமாவளவன் மாதிரியான ஆட்கள் இன்னும் தொடர்ந்து இதை மாதிரி பேசினா தான் வரும். அதனால் அவர் எம்பியை வந்தது நல்லதுன்னு அப்படி தான் கடைசியில் நான் அப்படி நினச்சேன். ஏன்னா விட்டா இதோட முடிஞ்சு போச்சுக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, தொடச்சி தோளில் துண்டை உதறி போட்டு போயிடுவாங்க அது இந்துக்கள். அதனால் இப்போ அவர் இன்னமும் அவர் எம்பியாக இருக்குன்னா இன்னமும் பேசுவார், பேசட்டும், அது நல்லது தான். பேச தான் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தானே இங்கே வந்து சூடு வர ஆரம்பிக்குது. அதனால் சூடு சொரணை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்துக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்துறதுக்கு இவங்க எல்லாம் எம்பியாக இருந்து பழையபடி இதேமே பேசணும். இந்த வெங்கடேசன் இந்த மாதிரி இப்போ நாசமாக போனவனால இன்னும் கொஞ்சம் நாள் பேசிட்டு இருந்தால் தான் இந்துக்களுக்கு கொஞ்சம் உணர்வு வரும். அதுக்கு இது தேவைப்படுது. அதனால் இருந்துட்டு போட்டு விடுங்க. ஓகே சார். நடிகை கங்கனா ரனாவத் பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய பிரதேசத்தில் எம்பியாக வந்து தேர்வாயிருக்காங்க சார். அவங்க விமான நிலையம் சென்றப்போ அங்கிருந்து சிஎஸ்எஃப் வீரர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கணத்தில் அரைஞ்சிட்டாங்க. அதுக்கு வந்துட்டு பல்வேறு காரணங்கள்லாம் வெளியில் வந்துச்சு. இங்கே வந்துட்டு பல பேர் கொண்டாடிட்டு வராங்க சார். இப்போ தமிழகத்துலேருந்து ஒரு எம்பி அங்கே போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுச்சு என்னவா இருக்கும். இயக்குனர் சேரன் அவர்களும் ஒரு பதிவிட்டு இருக்காரு, அதுக்கு விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இயக்குனர் சேரன் மர கலந்து அலையுதுன்னு நினைக்கலாம். ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஒரு யாராக இருக்கட்டும், ஒரு மக்கள் பிரதிநிதி தேர்ந்தெடுத்தாச்சு. கங்கனா ராவத்தை வந்து தேர்ந்தெடுத்து பதவி ஏற்கணும், அவ்வளோதான். அப்போ இப்போதைக்கு அவங்க எம்பி தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. பதவி இன்னமும் கையெழுத்து போடல, பதவி ஏற்கலை அப்படி இல்லை. எப்போ மக்கள் வந்து கலெக்டர் எப்போ சர்டிஃபிகேட் கையில் கொடுத்தாரோ அப்போ அவங்க வந்து வெற்றி பெற்ற ஒரு எம்பி ஆகிட்டாங்க. இப்படி ஒரு மக்கள் பிரதிநிதி, எனக்கு ஒரு பிரபலமான நடிகையும் கூட, சினிமா துறையை சேர்ந்தவங்க முக்கியமாக. இவங்களை வந்து ஒருத்தி வந்து ஏர்போர்ட்டில் வச்சு அடிக்கிறா, கன்னத்தில் அடிக்கிறா. அப்போ அடிக்கிறத எப்படி சேர நியாயப்படுத்துறது? இந்த புண்ணாக்கு மாடம் எப்படி நியாயப்படுத்துறாரு அதை? அது வந்து விவசாயிகளுக்கு எதிராக அந்த அம்மா குரல் கொடுத்தாங்க. விவசாயிகளெல்லாம் எத்துவாளிகள் நான் சொல்கிறேன், எல்லா விவசாயிகளையும் சொல்ல முடியாது. டெல்லியில் போராட்டம் நடந்து எவன் விவசாயி? ஒரு வருஷம் ஒருத்தன் போராட்டமே நடத்திட்டு இருந்தான்னா எப்படி விவசாயம் பண்ணுவான்? விவசாயம் பண்ணுறவன் அவன் தரகர்கள் அத்தனை பேரும். அந்த விவசாயிகளுடைய இடைத்தரகர். எங்க பஞ்சாபில் மட்டும்தான் விவசாயம் நடக்க, தமிழ்நாட்டில் நடக்கலையா? இல்லை வேறு மாநிலங்களில் சவுத் இந்தியாவில் எங்கேயுமே விவசாயமே நடக்கலையோ? தமிழகம் இந்தியா முழுக்க எல்லாரும் சும்மா இருக்காங்க. குஜராத்தில், அதாவது பஞ்சாபில் மட்டும் உள்ள விவசாயிகளுக்கு மட்டும் பாதிக்கணும். அது என்னது? அப்போ ஏதோ ஒன்று இருக்குல்ல, ஒரு அஜெண்டா இருக்குல்ல. இந்த எதிர்கட்சியினுடைய சதினால அவங்க பண்ணுறாங்கிறது புரியுதில்ல. இப்படி ஒரு இதை அவங்க முன்னெடுத்துட்டு போகும்போது அதை விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க. தப்பு நானே சொன்னேன், எத்தோழி விவசாயிகள்னு சொன்னேன். இந்த மாதிரிப்பட்ட போராட்டம் நடத்தணும் எத்துவாளி விவசாயிகள்னு சொன்னேன். விவசாய சட்டம் வந்து அந்த விவசாயிகளுடைய விளை பொருட்களை வந்து இரட்டை விவசாயிகளே அந்த விலையை நிர்ணயம் பண்ணதுக்கு வழி வகுத்தது அது சட்டம். அந்த சட்டத்தை வேண்டான்னு சொல்கிறான்னா இவன் எப்படி விவசாயம் இருக்க முடியும்? இப்படி விவசாய போராட்ட சம்பந்தத்தில் ஈடுபட்டதில் இந்த ஐயா கண்ணு மாதிரி, இந்த ஆடிக்கார ஐயா கண்ணுன்னு ஒருத்தன் உண்டுல, இந்த மாதிரிப்பட்ட ஆட்களை வந்து அதை பண்ணினாங்க. அதனால அதை வந்து கங்கனா ராவத் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வேண்டி இவ அடிக்கிறா அப்படின்னு சொன்னா, இப்போ நான் திருப்பி கேட்குறேன், பிராமணனை தமிழகத்தில் முழுக்க 40-60-70 வருஷமா வந்து திட்டிகிட்டே இருக்காங்க. இந்த திராவிடியா மாடல் கும்பல் திட்டிக்கிட்டே அலையுது. இந்த திகாரன் திமுககாரன் இல்லைன்னு திட்டிகிட்டே அலையிறான். சோட்டில் அடிப்புமா? நம்ம திருப்பி அடிக்கலாமா? கருத்து தானே, அது ஒரு சித்தாந்தமான விஷயமா தானே முன்னெடுத்துட்டு அதை இழிவுபடுத்தானே பேசிட்டு இருக்கீங்க. அந்த அம்மா கங்கனா ராவத் எந்த விவசாயம் இழிவுபடுத்தலை. போராட்டம் நடத்தின விவசாயம் அந்த எத்துவாளிகளை விமர்சனம் பண்ணாங்க, அவ்வளவுதான். ஆனால் சேரன் வந்து அந்த இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரு, அடிச்சதை நியாயப்படுத்துறாரு. அப்படின்னா அப்போ நான் சேரனை வந்து இந்த சேரன் மேலே உள்ள சில தப்புகளுக்கு சேரனை நான் கையை சோட்டில் பலார்னு விடலாமா? விட்டால் சரின்னு ஏற்றுக்கிடுவீங்களா நீங்கள்? என்னங்க இது? இந்து மதத்தை அவ்வளோ பேரை இழிவுபடுத்திட்டு நடக்கான். திருமாவளவன் முதற்கொண்டு ராசாவிலிருந்து ஆரம்பிச்சு இந்துவா இருப்பது வரை நீ விபச்சாரி மகன்னு சொல்கிறான். இவனெல்லாம் அவ்வளோத்தையும் அடிக்கலாமா? நாம ஆளுக்கு சோட்டில் பலார்னு 2 கொடுக்கலாமா? சேரங்க ஆமாம், அவனுடைய மன வலியை ஏற்படுத்தினால அவங்க திருப்பி ரியாக்ட் பண்ணாங்கன்னு ஒத்துக்கிடுவார் இவரு யோக்கியர். இவனெல்லாம் எப்படி டைரக்டர் ஆனன்னு தெரிலங்க. ஒரு நல்ல மரியாதை வச்சுருந்தேன். இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள்லாம் அந்த படங்கள்லாம் பார்த்துட்டு துணிச்சு சொல்லியிருக்காரு, தைரியமாக சொல்லியிருக்காரு, நல்ல கதையை சொல்லியிருக்காரு. இப்படியெல்லாம் நம்ம அவங்களெல்லாம் நல்லா போற்றி கொண்டாடிட்டு இருந்தோம். இப்போ தான் தெரியுது சுயரூபம், இப்போ தான் வெளியே தெரியுது. இதெல்லாம்
இதெல்லாம் அப்படி வன்மம் உள்ள வச்சிருந்த வன்மம்லாம் வெளியே வருது. இதனால இவங்களுக்கெல்லாம் மறுஜென்மம் கிடையாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. வந்து பேசவும் தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி, நன்றி, வணக்கம்.